ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணுவாங்களா இல்லைனா உங்களை சூஸ் பண்ணுவாங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் பர்சனல் ஹீலிங் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாரையாவது உண்மையாக ஸ்நேகிக்கலாம். ஸோ யாருக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ என்னோடய காதல் மூலமாக நீங்கள் யாரையாவது திருத்தலாம் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். பட் அந்த ஒரு விஷயத்தை தப்பு பண்ணாதுங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எல்லா விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ண நினச்சிட்டிங்களோ ஸோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இல்லை எல்லாமே நான் அச்சீவ் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, கேரியராக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், எனக்கு ஃப்யூச்சரில் என் லைஃப்பை பற்றி எல்லாமே நான் ப்ராப்பராக செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டேன், அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு இப்போ வேலை வெட்டி எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எனர்ஜி கொடுத்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருங்க. அப்படி இல்லை எனக்கு நிறைய விஷயம் இன்னும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாமல் ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எனர்ஜி போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதுங்க. ஓகே, உங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ப்ராக்டிக்கலாக யோசிங்க, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இங்கே நம்ம மட்டும் நல்லவங்களாக இருந்து எதுவுமே பண்ண முடியாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்லவங்களாக இருக்கணும். ஸோ நம்ம மட்டும் நல்லவங்களாக இருந்து அவங்க எல்லோரும் ப்ராக்டிக்கலாக இருக்காங்க, செல்ஃபிஷாக இருக்காங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எல்லாரையும் மாதிரி நீங்களும் வாழ கற்றுக்கோங்க. நம்ம மட்டும் நல்லவங்களாக இருந்தாச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கணும். ஓகே ஓகே இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். Devil, Ten of Pentacles, Death, Three of Cups, Seven of Swords. Okay. So bottom of the deck, Eight of Wands. Okay. Tower, Seven of Pentacles, Chariot, Knight of Cups, Five of Cups, Page of Swords, Four of Wands, Fool, Three of Swords, Six of Cups. So bottom of the deck, Six of Wands. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை சூஸ் பண்ணுவாங்க, ஆனால் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட எனர்ஜி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு பர்சனை நீங்கள் ஏதாவது ஒரு வேலை நீங்கள் சீட் பண்ணிட்டு உண்டு, மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு, பல ட்ராமா நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு உண்டு. ஸோ உங்கள் சைடில் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, உங்களோட சைடில் தேர்ட் பார்ட்டிங்கிறது உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி இந்த ஒரு பர்சனை விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியை சூஸ் பண்ணியிருக்கலாம். அது கூட நம்ம தேர்ட் பார்ட்டின்னு நம்ம சொல்லலாம். ஏதாவது ஒரு வேலை உங்கள் சைடில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. மிஸ்டேக் இல்லாமல் இந்த ரிலேஷன் டெத் ஆகலை. ஸோ அது எந்த ஒரு மிஸ்டேக் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஏதாவது மைண்ட் கேம் கழிச்சிருப்பீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு வேலை இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் சீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி எதிர்த்து எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டீங்க, எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. ஸோ ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னால் என் ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது, என்னோடய ஃபேமிலிக்கு என்னால் எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். மேபி இந்த ஒரு பர்சனை விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி சூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ நீங்கள் இந்த ஒரு பர்சனை நீங்கள் சீட் பண்ணிட்டு உண்டு. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சன் நீங்கள் சீட் பண்ணிட்டு உண்டு, ஏதாவது ஒரு வேலை நீங்கள் சீட் பண்ணிட்டு உண்டு. பட் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து இந்த ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு.
பட் மென்டலி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டில்ல, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டில்ல, மென்டலி மூவ் ஆன் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு மூவ் ஆன் ஆக முடிய பட்சிட்டு இல்லை. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சீட்டிங் பண்ண போய் ஏதோ ஒரு மைண்ட் டைம் கழிச்சு போய் இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலி டெத் ஆகிருக்கலாம். நமக்கு டெத்து கார்டு உங்கள் சைடில் வந்துட்டு. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டோட்டலி டெத் ஆகிட்டு. ஓகே, ஸோ என்ன தான் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டுன்னு சொன்னாலும் நீங்கள் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அது உங்களால் மூவ் ஆன் பண்ண படிச்சிட்டு இல்லை. ஓகே, அது மூவ் ஆன் பண்ண முடியும், பட் உங்களுக்கு அதனோட வழி தெரியலையா இருக்கும். ஓகே, ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு அடிக்ஷன், பயங்கர ஒரு அட்டாச்மெண்ட், பயங்கர ஒரு நெகட்டிவிட்டி, இந்த ஒரு பர்சன் மேலே பயங்கர ஒரு அடிக்ஷன், ஒரு செக்ஷுவலி ஒரு அடிக்ஷன், இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷனால் கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க. ஏதோ தெரியாமல் நீங்கள் ஏதோ உங்கள் சைடில் தப்பு பண்ணிட்டீங்க, பட் இந்த ஒரு பர்சனை மூவ் ஆன் பண்ண முடியலை. அதனால் இந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க. ஏன் இந்த ஒரு பர்சன் ஏன் மறுபடியும் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு விஷயம் இந்த ஒரு பர்சனை உங்களால் மறக்க முடியல. இன்னொரு விஷயம் இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு பயங்கர அடிக்ஷன், செக்ஷுவலி அடிக்ஷன் கூட நம்ம சொல்லிக்கலாம். பயங்கர அடிக்ஷன், அதோட நெகட்டிவிட்டி நிறைய. இப்போ அது மட்டும் இல்லாமல் உங்கள் சைடில் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய நெகட்டிவிட்டி உண்டு. ஏன்னா அந்த ஒரு பர்சன் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வேணும் முடிவு பண்ணிட்டு உண்டு. பட் நீங்கள் சீட்டிங் பண்ணனால இந்த ஒரு பர்சன் உங்களை லைஃப்பில் ஏற்றுப்பாங்களா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஆக்ஷன் எடுத்தால் என்ன நடக்கும். ஸோ ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு பயங்கர ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனில் இது என்ன நடக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, நீங்களாக ஏதாவது கற்பனை பண்ணிக்கிறது, ஏதாவது நீங்களாக திங்க் பண்ணிக்கிறது, ஒரு பீஸ் இல்லை உங்கள் மைண்டுக்குள்ளே. கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் வேணும். ஏதாவது உங்கள் சைடில் நீங்கள் ஏதாவது தேவையில்லாத விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். ஃபுல்லி இந்த ஒரு பர்சனை பற்றியே திங்க் பண்ணி நீங்களாக ஏதாவது விஷயங்களை கற்பனை பண்ணி மைண்டுக்குள்ளே ஃபுல் நெகட்டிவ், பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணல, ஃபுல் நெகட்டிவிட்டியில் இருக்கிறீங்க. ஓகே, பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் மேபி இந்த ஒரு பர்சன் எப்போடா கம்யூனிகேஷன் பண்ண மாட்டாங்க, ஒரு வாட்டி கால் பண்ணிட மாட்டாங்களா, ஒரு வாட்டி பேச மாட்டேங்கிறாங்களா, எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடுமே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கலாம். இல்லைன்னா நம்ம சைடில் தப்பு இருக்குல்ல, ஒரு வாட்டி நம்மளாம் வாலண்டியராக போய் ஒரு சாரி கேட்போமா, ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போமா, ஏதாவது ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுப்போமா அப்படின்னு ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு செல்ஃபிஷான கேரக்டர். சுத்தமாக ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு கேரக்டர் நம்ம சொல்லுவோம். சுத்தமாக ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு கேரக்டர். இவரோட மைண்டு பார்த்திங்கன்னா, யார் எப்படி போனால் எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட். என்னால் வந்து என்ன சொல்கிறது, யார் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, அவங்க அழுதா என்ன, கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, எனக்கு என் லைஃப்பில் எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட். எனக்கு என் லைஃப்பில் வந்து நான் என்னோடய லைஃப்பில் நல்லா இருக்கணும், எனக்கு வந்து என்ன வசதி வாய்ப்புகள் எல்லாமே எனக்கு வந்து இருக்கணும், என் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போயிட்டே இருக்கணும், நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ ஒன்லி அவரை மட்டுமே பார்த்துட்ருப்பாங்கல்ல. ஸோ யார் கஷ்டப்பட்டா என்ன, அடுத்தவங்க இவருனால அடுத்தவங்க வந்து அழுதா என்ன, கஷ்டப்பட்டா என்ன, அது எதுவுமே இவங்க பார்க்க மாட்டாங்க. தான் நல்லா இருக்கணும், தன்னோட லைஃப் நல்லா இருக்கணும், நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கணும், உயர்ந்துகிட்டே இருக்கணும், தன்னோட லைஃப்பில் நான் மேலே போகிறதுக்கு யார் இடைஞ்சல வந்தாலும் ஐ டோன்ட் கேர். ஓகே, ஐ டோன்ட் கேர், யார் இப்படி போனால் எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர், நான் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பயங்கர ஷெல்ஃபிஷ், பயங்கர பர்ட்டிக்கல், சுத்தமாக மனசாட்சி இல்லாத ஒரு கேரக்டர். இவர்னால நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் அழுறீங்க, நீங்கள் ஒரு வேதனை அனுபவிக்கிறீங்கன்னா ஐ டோன்ட் கேர், யார் இப்படி போனால் எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர், என்னால் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், பயங்கர ஈகோ ஆட்டிடியூட் உள்ள ஒரு கேரக்டர். ஓகே, இந்த ஒரு பர்சனோட சைடில் தேர்ட் பார்ட்டி உண்டு. தேர்ட் பார்ட்டிங்கிறது மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாச்சுன்னா அவங்களோட பார்ட்னர் தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாச்சுன்னா இந்த பர்சனோட ஃபேமிலி ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். ஓகே, அப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் சைடில் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை நீங்கள் சீட் பண்ணிட்டு உண்டு. மேபி அந்த ஒரு விஷயத்தினால கூட இந்த ஒரு பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சன் சூஸ் பண்ணிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி சொன்ன மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இவர் தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணிட்டு பயங்கர செல்ஃபிஷ், பயங்கர ப்ராக்டிக்கல். யாருக்கும் வந்து யாருக்காகவும் நான் அழமாட்டேன். என் லைஃப்பில் யார் வந்தாலும் சரி போனாலும் சரி ஐ டோன்ட் கேர், எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட் நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் தான் இவர் வந்து உங்களை விட்டுட்டு இவர் தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு உண்டு. ஏன்னா உங்கள் சைடில் சீட்டிங் எனர்ஜி இருக்கிறனால இவர் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இவர் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு உண்டுனாலும் இந்த ஒரு தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிவிட்டு முன்னோட்டு போகக்கூடிய டைமில், ஏன்னா இவர் தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா
மேபி தேர்ட் பார்ட்டி வந்து இவரோட ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர் ஃபேமிலியை சூஸ் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி அனதர் பார்ட்னராக இருந்ததுன்னா இவருக்கு தேர்ட் பார்ட்டி கொண்டு இவருக்கு வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி இவர் ஆல்ரெடி ஒரு பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேரக்டர். தான் நல்லா இருக்கணும், தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ தேர்ட் பார்ட்டி கொண்டு இவருக்கு நிறைய யூசஸ் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சனுக்கு கேரி கொடுக்கலாம், லவ் கொடுக்கலாம், ஃபினான்ஷியலி ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணலாம், இந்த ஒரு பர்சனை பார்த்து கவனிக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சன் வந்து திங்க் பண்ணி ஏன்னா பயங்கர செல்ஃபிஷ், பயங்கர ப்ராக்டிக்கல், சுத்தமாக மனசாட்சி இல்லாத ஒரு கேரக்டர்னால இவங்க ஹார்ட் சொல்கிறதையும் மனசு சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. இவங்க மைண்டு சொல்கிறது மட்டும் தான் கேட்பாங்க. மைண்ட் என்ன சொல்லும், இவங்க இவருக்கு ஒரு கோல் இருக்குது, இவருக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அப்போ தேர்ட் பார்ட்டி ஏதாவது இவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லும்போது இவர் சுத்தமாக அந்த தேர்ட் பார்ட்டி எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி என் கூட இருக்கும்போது தேர்ட் பார்ட்டி என்னெல்லாம் கேர் பண்ணிக்குது, எனக்கு என்னெல்லாமோ உண்டு, எல்லாமே பார்த்து கவனிக்கிறாங்க. நான் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கும்போது ரியலி நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எனக்கு தேர்ட் பார்ட்டி மாதிரி என்ன வேறு யாரும் வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க. வேறு யாரும் என்னால் தேர்ட் பார்ட்டி மாதிரி என்னை வந்து சந்தோஷமாக வைக்க முடியும் சொல்லிட்டு இவர் தேர்ட் பார்ட்டியை வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஒரு சுச்சுவேஷனில் இவர் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஏன்னா தேர்ட் பார்ட்டி கொண்டு இவருக்கு இது யூஸ் இருக்குது. இவர் பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேரக்டர். தேர்ட் பார்ட்டி கொண்டு யூஸ் இல்லைங்க, இவர் தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ண மாட்டார். தேர்ட் பார்ட்டி கொண்டு யூஸ் இருக்குனால இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு. ஓகே, இந்த ஒரு டைமில் தான் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு டிவைன் இன்டர்ஃபரன்ஸ் நடந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சனோட நான் சொன்ன மாதிரி சுத்தமாக ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு கேரக்டரு, லைஃப்பில் வந்து யார் செத்தா என்ன, யார் அழுதா என்ன, ஐ டோன்ட் கேர் நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவர் வந்து பயங்கர செல்ஃபிஷாக இருந்த ஒரு டைம். ஸோ இந்த ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு டிவைன் இன்டர்ஃபரன்ஸ் நடந்து இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு கூட நம்ம சொல்லிக்கலாம். மெயினாக இந்த ஒரு பர்சனோட சுத்தமாக ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு கேரக்டர்னா இதில் சில இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் டிவைனோட ஒரு தருணம் வந்துடும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இந்த ஒரு பர்சனுக்கோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கு டிவைன் பல சுச்சுவேஷன்ஸ் இவரோட லைஃப்பில் வந்து க்ரியேட் பண்ணிட்டு உண்டு. பல சுச்சுவேஷன், பல ட்ராமாஸ் இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் வந்து ஏன்னா இந்த ஒரு பர்சனோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வரணும். இந்த ஒரு பர்சன் திருந்தணும், இந்த ஒரு பர்சன் வந்து தன்னோட ஈகோ டெத் ஆகணும், இந்த ஒரு பர்சன் அந்த விஷயங்கள் வந்து புரியறதுக்கு இவரோட லைஃப்பில் டிவைன் பல சுச்சுவேஷன் பல ட்ராமாஸ் க்ரியேட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இந்த ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு பல விஷயங்கள் வந்து தெரியுது. ஓகே, பல விஷயங்கள் இவருக்கு லைஃப்பில் இவருக்கு தெரியுது. அது டிவைன் அதை நான் சொன்ன மாதிரி இவர் ஒரு லைஃப்பில் ஒரு என்லைட்மெண்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கிங் நடந்துட்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஒரு ஹீலிங் பீரியட். இந்த பர்சன் நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும், யார் எப்படி போனால் என்ன, நான் மட்டுமே நல்லா இருக்கணும், ஒரு செல்ஃபிஷாக இருக்காங்கன்னா இந்த ஒரு பர்சன் டோட்லி சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு டைம். அது எப்படி சேஞ்ச் ஆகுனாங்கன்னா அதுவும் உங்களோட கையில் கிடையாது. ஓகே, அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அது யூனிவர்ஸோட ஒரு பார்ட். அது யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து யாருமே திருத்த முடியாது. ஓகே, ஸோ அது யூனிவர்ஸ் வந்து இந்த ஒரு பர்சனுக்கு சில விஷயங்கள் புரிய வைக்கிறாங்க. அது சில சுச்சுவேஷன்ஸ், சில ட்ராமா, சில லெசன்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சனுக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. சில விஷயம் தன்னோட ஈகோஸ் டெத் ஆகுது, தன்னோட கேரக்டரில் ஒரு மாற்றம் வருது. இவர் ஹீலிங், இவர் ஒரு பர்சனோட கேரக்டர்லேருந்து ஒரு சேஞ்சஸ் வருது. இவர் ஹீல் ஆகிட்டு இருக்க ஒரு டைம் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இவரோட லைஃப்பில் டிவைன் இன்டிபெண்டன்ஸ் வந்ததுனால இந்த ஒரு பர்சனுக்கு சில விஷயங்கள் வந்து தெரியுது, சில ரியாலிட்டி தெரியுது. மேபி யூனிவர்ஸ் வந்து ஸோ உங்களை பற்றி இவருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை புரிய வைக்கலாம், அதுக்கான சுச்சுவேஷன் இவருக்கு க்ரியேட் ஆகிருக்கலாம். ஸோ அதில் இவருக்கு இவர் இப்போ நான் சொன்ன மாதிரி ஹீல் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பர்சனோட கேரக்டரில் சேஞ்சஸ் வருது, மாற்றம் வருது. இவங்க திருந்தக்கூடிய ஒரு டைம், இவங்க திருந்திட்டு இருக்காங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களை பற்றின இந்த ரிலேஷன்ஷிப்போட ரியாலிட்டி இவங்களுக்கு புரியுது. ஏன்னா இவங்க வந்து சேடாக இருக்க தேர்ட் பார்ட்டி இவர் சூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தும் இவங்க சந்தோஷம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா நமக்கு 5 ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நமக்கு இங்கே இருக்குது. தேர்ட் பார்ட்டி ஏன்னா நமக்கு 3 கப்ஸ் இருக்குது. ஓகே, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் இவரோட உங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் டெத் ஆகிட்டு உண்டு. ஸோ அதை நினச்சி இந்த தேர்ட் பார்ட்டி கூட தான் இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் அதை நினச்சி இந்த ஒரு பர்சன் சேடாக இருக்காங்க, டிப்ரெஷனாக இருக்காங்க. இப்படிலாம் நடந்து போச்சு, ஒரு ரிக்ரெஷன், நான் எதுக்கு இந்த ஒரு பர்சனை மிஸ் பண்ணேன், நான் ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணேன்,
இந்த மாதிரி ஒரு ரிக்ரெஷன், என்னால் தானே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நஷ்டப்பட்டு போச்சு, ஏன்னா நான் வந்து பயங்கர செல்ஃபிஷாக நின்றுருக்கேன், ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இந்த மாதிரிலாம் நான் ஏன்னா இவருக்கு நான் சொன்ன மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுச்சுவேஷன்ஸ் அது இவரோட லைஃப்பில் டிவைன் இண்டிபெண்டன்ஸ் வந்திருக்குது, இவருக்கு சில லெசன்ஸ் அண்ட் சில ட்ராமா சில சுச்சுவேஷன் இவரோட லைஃப்பில் கிரியேட் ஆகிட்டு உண்டு. அதனால இந்த ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி சில விஷயங்கள் இவருக்கு புரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த ஒரு டவர் மூமெண்ட்டில் இந்த ஒரு பர்சனுக்கு வந்து தேர்ட் பார்ட்டியோட ரியாலிட்டி என்னென்னு புரிஞ்சிருக்கலாம். தேர்ட் பார்ட்டிக்கிட்டையும் உங்ககிட்டையும் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்நேகத்தை இந்த ஒரு பர்சன் வந்து தனியாக இருக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணி பார்த்துருக்கலாம். தேர்ட் பார்ட்டிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்நேகம் கொடுக்குது, உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஸ்நேகம் கிடைக்குது, இல்லை யார் ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்தா, யார் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் லவ் பண்ணா, அது எல்லாமே இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு புரிஞ்சிருக்கலாம். அதனால இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் இருந்தாலுமே பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன், முடிஞ்சு போன விஷயத்தெலாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்படிலாம் பண்ணாமல் இருக்கலாம், நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் இப்படி எடுத்துட்டேன், ஒரு சுத்தமாக ஒரு மனசாட்சி இல்லாமல் நான் பிஹேவ் பண்ணிட்டேனே, நான் மட்டும் நல்லாயிருக்கும்னு நினச்சினே. ஏன்னா இவருக்கு ஒரு என்லைட்மெண்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்ததுனால இவர் வந்து கொஞ்சம் இவரோட கேரக்டர் சேஞ்சஸ் வருது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு வந்து ஒரு 3 எபிசோட்ஸ் ஹார்ட்டில் ஒரு ஹார்ட் பிரேக்கப் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஒரு நான் சொன்ன மாதிரி ஹார்ட்டு பொட்டி தெரிக்கிற ஒரு சுச்சுவேஷன். ஓகே, இவருக்கு வந்து பயங்கர ஒரு பெயினான ஒரு சுச்சுவேஷன் தான் கடந்து போயிட்டுருக்காங்க. கரண்ட் சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி கூட தான் இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலுமே வந்து இவருக்கு தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷம் இல்லை. உங்களை திங்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன், உங்களை நினைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஓகே, டிப்ரெஷன் வந்துட்டு நான் என் மேலே தான் தப்பு, நான் இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது, ஃபுல் மிஸ்டேக்கு என்னால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு, சின்ன சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் நான் இந்த அளவுக்கு அதை வந்து விட்டுறக்கூடாது, ஸோ இந்த அளவுக்கு என்னை விட்டது என்னோட தப்பு தான், அந்த ஒரு மிஸ்டேக் இவருக்கு ஒரு ரிக்ரெஷன் இவருக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ அது மட்டும் பார்த்து 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட் கேரக்டர், ஸோ 2 பேருக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட சுத்தமாக சந்தோஷம் இல்லை, ஏன்னா தேர்ட் பார்ட்டி கூட இருந்து இந்த ஒரு பர்சன் உங்களை திங்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் பயங்கர சேடாக இருக்காங்க, டிப்ரெஷனாக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த பர்சன் உங்ககிட்ட ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளோ வேகத்தில் வர முடியுமோ அவ்வளோ வேகத்தில் ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனோட ட்ரீம் என்னென்னா, இவர் தேர்ட் பார்ட்டி கூட தான் இருக்காங்க, இருந்தாலுமே எந்த ஒரு பர்சனோட ட்ரீம் என்னென்னா, ஸோ உங்கள் கூட ஒரு சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் கூட ஒரு செலிப்ரேஷன், ஒரு பார்ட்டி, ஒரு லைஃப் கொண்டு போகணும், உங்கள் கூட ஒரு சந்தோஷமாக சேர்ந்து ஜீவிக்கணும், அந்த ஒரு ட்ரீம் தான். எனக்கு 4 ஆஃப் வாட்ஸ் வந்திருக்கு, 4 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த கார்டு சொல்லும்போது இவர் உங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் இவர் வந்து ஃபுல்லாக, ஏன்னா இவர் ஹீலிங் பீரியட் நடந்துட்டுருக்கு, இவர் ஹீல் ஆகிட்டு இருக்கார், இவர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கார், இவர் திருந்திட்டு இருக்காரு, இங்கே யூனிவர்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, ஸோ இந்த போர்ஷன் வந்து இந்த ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போர்ஷனோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா இவர் தேர்ட் பார்ட்டி கூடவே இருந்தாலும் இந்த ஒரு போர்ஷனோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களை மேரேஜ் பண்ணணும், உங்கள் கூட ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு போகணும், அதுதான் இந்த ஒரு போர்ஷனோட ட்ரீம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போர்ஷன் கரண்ட் சுச்சுவேஷனாக 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, 24/7 உங்களோட தாட்லேயே ஜீவிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, உங்கள் கூட நடந்த விஷயங்களை ஒருத்தர் அது நினச்சி சந்தோஷப்படுறது, நான் இப்படிலாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஸோ என்னால் இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எனக்கு என் ஹார்ட்டுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் எனக்கு கொடுத்த ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு ஸ்நேகத்தை வந்து நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்திட்டு இந்த மாதிரிலாம் நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம், சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், சின்ன சின்ன மிஸ்டேக் அவங்க பண்ணியிருந்தாலும் நான் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம், நான் அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிருக்கலாம், நான் இந்த அளவுக்கு வந்து பண்ணாமல் இருந்திருக்கலாம், இந்த அளவுக்கு ஒரு செப்பரேஷன் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து 24/7 உங்களை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நல்ல நல்ல விஷயங்களை திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து திங்க் பண்ணுறாங்க, ஸோ உங்களோட திங்கிங்லேயே வந்து ஜீவிச்சிட்ருக்காங்க கரண்ட் சுச்சுவேஷன். நமக்கு 6 ஆஃப் கப்ஸாக வந்துருக்குது. ஓகே, ஸோ உங்களை பற்றியே திங்க் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கெரியரை என்ன தான் கெரியரில் இவர் ஃபோக்கஸ் பண்ணாலும் கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முன்னோட்டு போனாலும் இவர் அங்கே கெரியரில் அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துலையும் போய் சேடாக தான் இருக்காங்க, டிப்ரெஷனாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவருக்கு லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகும், இந்த மாதிரி நான் மிஸ் பண்ணுவேன் அவர் வந்து திங்க் பண்ணி பார்க்கல. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் அவர் கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முன்னோட்டு போனாலும் அங்கேயும் வந்து இப்படிலாம் நடந்து போச்சு, நான் இப்படிலாம் பண்ணாமல் இருக்கலாம்ல அந்த ஒரு ஃபீலிங்.
ஓகே. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா, பேஜ் ஆஃப் சோர்ஸ் இந்த ஒரு பர்சன் வந்து கரண்ட் சிச்சுவேஷன்ல இவருக்கு வந்து உங்ககிட்ட வரணும். ஏன்னா இவருக்கு எத்தனை பேருக்கு கூட்டத்தில இருந்தாலும் இவருக்கு ஒற்றைக்குன்னு ஒரு ஃபீல் ஆகுது. எனக்குன்னு யாரும் இல்லைன்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால இவருக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரணும்னா, கரண்ட் சிச்சுவேஷனில் உங்களோட லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்குது, ஸோ உங்கள் லைஃப்பில் எப்படி வர்றது, அதனால இவர் கரண்ட் சிச்சுவேஷனில் உங்களை பற்றி பயங்கரமாக ஸ்டாக்கிங் பண்ணக்கூடிய எனர்ஜி ஆகும். உங்களை பற்றி ஏதாவது சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்பை பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போஸ்டர் கிட்ட உங்களை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு இருக்கலாம், உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குன்னு. ஸோ அந்த ஒரு எனர்ஜி. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட்டு இந்த ஒரு பர்சன் வந்து ஃபுல்லாக திங்க் பண்ணுறது என்னென்னா, ஓகே இவர் கரண்ட் சிச்சுவேஷனில் உங்களோட ஸ்நேகத்தை இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் இவருக்கு உங்கள் மேலே பயங்கர ஸ்நேகம் உண்டு, பயங்கரமாக ஸ்நேகம் உண்டு. இவர் நைட் ஆகக்கூடிய டைமில் இவருக்கு வந்து ஒரு ஃபியரும் உண்டு. ஓகே. நமக்கு நைட் ஆஃப் கப்ஸ்னு ஒரு கார்டு வந்துடும். ஸோ கரண்ட் சிச்சுவேஷனில் ஒரு போது நைட்டு டைமில் நான் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது, ஸ்ட்ரைட்டாக போய் அப்ரோச் பண்ணுறதா, இல்லைனா மெசேஜ் பண்ணுறதா, ஏன்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மெயில் கார்டு இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்டைலாக ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. ஸோ கரண்ட் சிச்சுவேஷன் நைட்டி டைம் ஆகக்கூடிய டைமில் அந்த ஃபியர் உண்டு. ஓகே. என்ன நடக்குமோ வந்து ஒரு பயமும் உண்டு இவருக்கு மனசுக்குள்ளே லைட்டாக. ஏன்னா மேபி நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனை இவரால் தாங்கிக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் இவருக்கு ஃபியர் உண்டு. ஏன்னா நம்ம சைடில் நிறைய மிஸ்டேக் இருக்குல்ல. ஸோ ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு ஃபியரும் உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் நைட்டு டைம் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி மெசேஜ் பண்ணுவோமா, இல்லைன்னா கால் பண்ணணுமா, இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக போவோமா, என்ன பண்ணலாம், அந்த ஒரு எனர்ஜி ஆகும். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி நமக்கு 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ கரண்ட் சிச்சுவேஷன் எந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் இவர் உங்களை தான் சூஸ் பண்ணுவார். இவருக்கு எவ்வளோ ஆஃபர் இருக்கட்டும், இவருக்கு லைஃப்பில் எவ்வளோ பர்சன் இருக்கட்டும், இவர் கடைசி எண்டிங்கில் இவர் சூஸ் பண்ணது உங்களே தான் இருக்கும். ஏன்னா இவரோட ட்ரீம் வந்து உங்கள் கூட சேர்ந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலி கொண்டு போகணும், உங்களை சூஸ் பண்ணணும், அந்த ஒரு ட்ரீம் தான் இவரோட மைண்டில் உண்டு. கரண்ட் சிச்சுவேஷன் இவரோட ட்ரீமே அதுதான். ஓகே. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி இவருக்கு வந்து ஹீலிங் பீரியட் நடந்துகிட்ருக்குது. ஸோ எந்த ஒரு காரணத்தை கொண்டு சேசிங் பண்ணாதுங்க. ஏன்னா நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வைப்ரேஷன் பயங்கர நெகட்டிவாக இருக்குது. நீங்கள் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணலாம். இவங்க மேலே உங்களுக்கு பயங்கர அடிக்ஷன் உண்டு, அட்டாச்மெண்ட் உண்டு. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டால் இந்த ஒரு பர்சன் இல்லைங்க லைஃப் இல்லைன்னு நினச்சிட்டு மறுபடியும் நம்ம போமா, ஒரு மெசேஜ் பண்ணுமா, ஒரு கால் பண்ணுமா, பயங்கர ஒரு நெகட்டிவிட்டியில் இருக்கிறீங்க. இவருக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவர் ஹீல் ஆகிட்டுருக்க ஒரு டைம், இவர் திருந்திட்டுருக்க ஒரு டைம், இவருக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் நடந்துகிட்ருக்கு, இவரோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வருது. ஸோ இந்த ஒரு டைமில் சேசிங் பண்ணாதுங்க. மெசேஜ் பண்ணுறதா இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணாதுங்க. ஓகே. ஆக்சுவலாக அந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் அந்த ஒரு பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி கிட்டேருந்து ஒன்றுமே ஒரு சந்தோஷமும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்னா தேர்ட் பார்ட்டி அந்த அளவுக்கு இந்த பர்சனல் லைஃப்பில் பல சுச்சுவேஷன் பல ட்ராமா க்ரியேட் ஆகிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டியும் உங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இந்த ஒரு பர்சன் கண்டுபிடிச்சிட்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ஷேர் இட் ஆகும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட வந்து சேர முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரணும்னு இவங்க நினைக்கிறாங்க. இது நமக்கு ஷேர் இட் கார்டு வந்து ஆக்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கார்டு ஆகும். ஓகே. இவர் கண்டிப்பாக உங்களுக்காக ஆக்ஷன் எடுப்பார். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட வந்து சேர முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ அது இல்லாமல் நமக்கு 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்கு. இவருக்கு ஆஃபர் இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி இருக்கலாம், ஃபோர்த் பார்ட்டி இருக்கலாம். லாஸ்ட் எண்டிங்கில் இவரை சூஸ் பண்ணது உங்களாக தான் இருக்கும். ஓகே. ஸோ நம்மக்கிட்ட ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டராக நம்ம சின்ன வயசுலேருந்தே சில சினிமா சில மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு லவ்னா இப்படி தான் இருக்கும், பல சினிமாவில் வரக்கூடிய பிரேக்கப் சுச்சுவேஷனை பார்த்துட்டு நம்மளும் நிறைய டைம் நம்ம அழுதுருப்போம். ஓகே, லவ்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு மைண்டுக்குள்ளே பதிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம சினிமாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு காதல் மூலமாக அவங்க ஹீரோவை திருத்துவாங்க, ஒரு ஹீரோயினை திருத்திருப்பாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி எடுத்துக்கணும், ஸோ நம்ம உண்மையான காதல் மூலமாக இந்த ஒரு போஸ்டரை நம்ம திருத்திடலாம், நம்மளோட காதல் மூலமாக நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நமக்கு எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் ஒரு வைப்ரேஷன் உண்டு. ஓகே நம்ம அதே மாதிரி இப்போ நம்ம ட்ரூவாக இதனே ஸ்நேகிக்கிறோம். ஓகே, நம்ம ட்ரூவாக ஸ்நேகிக்கிறனால கண்டிப்பாக இந்த ஒரு போஸ்டரை திருத்தலாம். அது திருத்தலாம். ஒரு உண்மையான காதல் மூலமாக நம்ம என்ன வேணாலும் திருத்தலாம். பட் அதனால வந்து நிறைய அது சினிமாவுக்கும் ஓகே பட் நிஜ வாழ்க்கையில் அது ரொம்ப கஷ்டமான ஒரு டஃப்பான ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரையுமே திருத்த முடியாது லைஃப்பில், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி யாரையாவது உண்மையான காதல் மூலமாக யாரையாவது திருத்த முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் உங்கள் எனர்ஜி போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதுங்க.
அது சினிமாவுக்கு ஓகே. நிஜ வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் நல்லது பண்ணாலும் கடைசியில் நமக்கு கிடைக்கிறது ஏதோ அவமானங்களும் கெட்ட பேரும் தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் யாரையுமே திருத்த ட்ரை பண்ணாதுங்க. அது நடக்காத ஒரு விஷயம். அது நடக்கவே நடக்காது. அது சினிமாவில் ஓகே. நிஜ வாழ்க்கையில் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்மளால் வந்து உண்மையை சொல்லப்போனால் யாரையுமே திருத்த முடியாது. பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம திருத்திக்கலாம். ஓகே. அந்த ஒரு போஸ்டர் பல சினிமாஸ் பார்த்துட்டு, பல மூவிஸ் பார்த்துட்டு, உண்மையான காதல் மூலமாக நான் அவங்களை திருத்திருவேன் நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினச்சிங்கன்னா, அதனால் வந்து வலி அனுபவிக்க போகிறதும், அதனால் சேட் ஆகுறதும், டிப்ரெஷன் ஆகுறதும், அது உங்களோட மிஸ்டேக். ஓகே. யாரையுமே திருத்த முடியாது. அப்படி திருத்துக்கு ட்ரை பண்ணாதுங்க. உங்களோட எனர்ஜி வேஸ்ட்டாக போகுது, டைம் வேஸ்ட்டாக போகுது. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் தான் கிடைக்கும். ஸோ அதனால் யாரையுமே திருத்துக்கு நிற்காதுங்க. உங்களை திருத்திக்கோங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களை திருத்திக்கோங்க. நீங்கள் திருந்திட்டு போயிட்டே இருங்க. அடுத்தவங்களை திருத்த போகிறேன், அவங்கள திருத்த போகிறேன், இவங்களை திருத்த போகிறேன்னு சொல்லிட்டு திருத்த ட்ரை பண்ணாதுங்க. அது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். அதெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க. யூனிவர்ஸால் மட்டும்தான் இந்த ஒரு போஸ்டரை திருத்த முடியுமே தவிர நம்மளால் திருத்த முடியாது. ஏன் உங்கள் ஹார்ட்டில் ஒரு கத்தி எடுத்து நீங்கள் குத்தி காட்டினாலும் இவங்கள திருந்த மாட்டாங்க. ஏன்னா ஃபிசிக்கல் வேர்ல்டு இருக்கக்கூடிய மனுஷங்கள் வந்து அந்த மாதிரி மனுஷங்கள், ஈகோ, ஆட்டிடியூடு, செல்ஃபிஷ், ப்ராக்டிக்கல். ஸோ அதனால் ஒரு உண்மையாகவே நீங்கள் ஸ்நேகிக்கிறீங்க, இந்த ஒரு போஸ்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும்னா திருத்திக்க ட்ரை பண்ணாதுங்க. இன்னொரு விஷயம், உங்கள் காதலை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகே. நீங்கள் உங்களை திருத்திக்கோங்க. உங்களை திருத்திட்டு நீங்கள் முன்னோட்டு போங்க. அந்த ஒரு போஸ்டரை திருத்துறது அது யூனிவர்ஸோட ஒரு வேலை. யூனிவர்ஸால் மட்டும்தான் திருத்த முடியுமே தவிர நம்மளால் திருத்தவே முடியாது. ஓகே. ஸோ இந்த ஒரு போர்ஷன் லைஃப்பில் ஹீலிங் பீரியட் நடந்துகிட்ருக்குது. ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஒரு போர்ஷனை யூனிவர்ஸ் திருத்துவாங்க. அதுக்கான சுச்சுவேஷன்ஸ், அதுக்கான ட்ராமாஸ் யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. பட் நம்மளால் திருத்த முடியாது. ஸோ அதனால் சேசிங் பண்ணாதுங்க. உங்கள் லைஃப்பில் உங்களை மட்டும் நீங்கள் திருத்திட்டு உங்களை எவ்வளோ தூரம் சந்தோஷமாக வைக்க முடியுமோ அவ்வளோ தூரமாக சந்தோஷமாக வச்சுட்டு நீங்கள் முன்னோட்டு போங்க. அப்போ எது நம்ம லைஃப்பில் நடக்கணுமோ அது கரெக்டான டைமில் நமக்கு நடக்கும். அது நடக்கக்கூடிய டைமில் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ஓகே. ஓகே. நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 777 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 777 நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசினேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெசினேட் ஆகுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.